அருள்மிகு தண்டபாணி ஆலயம், தண்ணீர் மலை, பினாங், மலேசியா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. என்றும் புதியவனாம் இறைவனை வணங்கும் பக்தர்களுக்கு மலேசியாவின் தண்ணீர் மலை அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலய காட்சிகளை பண்பார்ந்த பக்தர் பெருமக்களுக்கு இதோ கொண்டு வருகிறோம். தண்ணீர் எனும் சொல் இருப்பது சால பொருத்தமான ஒன்றுதான். ஏனென்றால் புனித நீரான கங்கையின் பெயரை தழுவி காங்கேயன் என்கிற திருப்பெயரும் முருகனுக்கு உண்டல்லவா? நீர் எனும் பொழுது கடல் நீரும் நினைவிற்கு வரும் அல்லவா? பிறவிக் கடலை நீந்த உதவும் பரமனை தமிழ்நாட்டில் தரிசித்தோர் கடல் கடந்து மலேசியாவிற்கு வந்தும் தரிசிக்கலாம். ஆம், மலேசியா நாட்டில் உள்ள பினாங்கிலே தண்ணீர் மலை எனும் இடத்தில் அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயத்தை நாடலாம். வள்ளி தெய்வானை சமேத முருகனுக்கு ஹரோஹரா என்று சொல்லி இந்த திருக்கோவிலை நாடுவோர் இதன் முகப்பில் மயில் மீது அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானின் சுதை சிற்பத்தையும் வள்ளி மற்றும் தெய்வானை அன்னையர் சுதை சிற்பங்களையும் கண்ணார கண்டு கரங்களை கூப்பி வணங்கலாம். இத்தலத்தில் இப்படி ஓர் ஆலயத்தை அமைத்த நகரத்தார் பெருமக்களை பாராட்டிக் கொண்டே இருக்கலாம் என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது. இத்தகையதோர் அருள் தரும் ஆலயத்தின் மூலவரான தண்டாயுதபாணி பெருமானை வணங்கும் நன்னோக்கில் முருகா 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 என்று உரைத்தவாறே ஆலயத்திற்குள் நுழைகிறோம். வினைகளை வேறறுக்கும் ஸ்ரீ விநாயகப் பெருமான் தனிச்சந்நிதி கொண்டு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் என்கின்ற திருநாமத்துடன் திருவருள் செய்கிறார். அருகம்புல் மாலை அணிந்து அருளழகுடன் ஆசீர்வதிக்கும் இப்பரமனை கண்டு ஓம் ஸ்ரீ கணேசாய நமக என்று சொல்லி வணங்குகிறோம். தண்டாயுதபாணிக்கு ஹரோஹரா என்று கூறி மூலவர் பெருமானான தண்டாயுதபாணி பரமனை வணங்குகிறோம். தண்டாயுதபாணி பரமனை நோக்கியபடி வணங்கும் அவருடைய மயில் வாகனத்தை வணங்குகிறோம். அம்மன் சந்நிதியும் உள்ளது. இதுவும் தனிச்சந்நிதி ஆகும். முருகா சரணம், கந்தா சரணம், கடம்பா சரணம் என்று சொல்லி தண்டபாணி பெருமானின் கருவறை விமானத்தை வணங்குகிறோம். அழகு பரமன் முருகனின் ஆண்டிக் கோலத்தை காட்டும் சிற்பம் கோஷ்டத்தில் உள்ளது. முருகா 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 என்றுரைத்து முருகப் பரமனின் மீது மனம் பதிக்க அருளார்ந்த சூழ்நிலை உள்ளது இந்த ஆலயத்தில். தமிழ்நாட்டில் இருந்து இந்த மலேசியாவிற்கு வந்த நகரத்தார் பெருமக்கள் தமிழ் கடவுளான முருகப் பெருமானுக்கு அழகானதொரு அருள் தரும் ஆலயத்தை இத்தலத்தில் அமைத்துள்ளார்கள். கடல் கடந்து வந்து கருணை கடலான செவ்வேள் பரமனுக்கு இந்த திருக்கோவிலை அமைத்த அவர்களது பக்தி கடலை அளந்து சொல்ல யாரால் முடியும்? கந்த சஷ்டி, தைப்பூசம் போன்ற எத்தனையோ விழாக்களை இந்த அருள் தரும் ஆலயத்தில் கொண்டாடுகிறார்கள். சமீபத்தில் இங்கு நடந்தேறிய சங்காபிஷேகத்தில் இருந்து சில காட்சிகளை இப்போது கண்டு வணங்குவோம் ஆக. சங்குகளின் எண்ணிக்கை 108. சங்காபிஷேகத்தின் மகிமைகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆம், நமது மார்க்கத்தில் ஒலி வழிபாடு மிகவும் முக்கியமானது. முதலில் ஒலி வழிபாடு வந்தது, பின்னர்தான் ஒளி வழிபாடு வந்தது. அதன் பின்னரே உருவ வழிபாடு வந்தது. ஒலிகளில் முதல் ஒலி ஓம்கார ஒலியே ஆகும். அதற்கு பிரணவம் என்கிற பெயர் உள்ளது. பிர என்றால் அருள் வாய்ந்த என்றும் விசேஷமான என்றும் அர்த்தங்கள் உள்ளன. நவம் என்றால் 9 என்றும் புதிய என்றும் அர்த்தங்கள் சொல்லலாம். ஓம்காரம் என்று வரும் பொழுது இங்கே நாம் நவம் என்கிற சொல்லுக்கு புதிய என்கிற பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அருள் வாய்ந்ததும்
விசேஷமானதுமான புதுமைகளை தரவல்லது ஓம்காரம். அதனால்தான் அதற்கு பிரணவம் என்கிற பெயர் உள்ளது. அதாவது பிர என்கிற சொல்லும் நவம் என்கிற சொல்லும் இணைந்து பிரணவம் என்கிற சொல் வந்துள்ளது. அதை வைத்தே ஓம்காரத்தின் மிகப்பெரிய மகிமைகளை நம்மால் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியும். சங்கு எழுப்பும் ஒலி ஓம்கார ஒலியாகும். அதனால் சங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓம்கார ஒலியை எழுப்பும் சங்கிலே நீர் நிரப்பப்பட்டு இறைவனுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது என்றால் அது மிகவும் முக்கியமான ஒன்றல்லவா?